அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நூருல்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ சென்னையில் வந்து பயங்கரமான வெயில் அடிக்குதுங்க. ஸோ மதியானம் வந்து பார்த்தாலே அவ்வளோ வெயில், அதாவது அந்த 10 மணிலேருந்து செம்ம சூடாக இருக்குது. எனக்கு ஹெல்பிங் ஹேண்ட் வர அக்கா வந்து சொன்னாங்க, என்னம்மா இப்படி வெயில் அடிக்குது, என்னால் முடியவே இல்லை, கொஞ்சம் ஏர்லியராக வர்றேன் அப்படின்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லியிருக்குது, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அவங்களும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நடந்து போகிறாங்க. அதனால ரொம்ப வெயில். இங்கேருந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போங்கன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் நோன்பு வருது. எல்லோரும் வந்து பிளானிங்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீல் ப்ரிப்பேர் வந்து நான் வந்து ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. இன்ஷா அல்லாஹ் அதையும் வந்து பிளான் வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து ரொம்ப நோம்பில் வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அடிக்கடி ஷாப்பிங் போகாத மாதிரி இருக்கும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து போய் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கிறேன். மித்த க்ராசரியெல்லாம் எவ்ரி மந்த் நான் வாங்கிடுவேன். இனி நோம்பில் வந்து கொஞ்சம் மித்த ஐட்டம்லாம் வாங்குவோம் இல்லையா, கஸ்டர்டு, கேரமல் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்குறது தான் இனி போகணும், க்ராசரி ஷாப்பிங். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் மந்த்து வாங்கிக்கிடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, அம்மா வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்ருந்தாங்க ஊரில் இருந்து. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. வடகம் அதெல்லாம் எப்போயுமே வந்து அம்மா வந்து முறுக்கு வடகம் அதெல்லாம் வந்து நோம்புக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்து விடுவாங்க. ஸோ பசங்க வந்து சாப்பிட்றனால இப்போ வந்து அடிக்கடி யாராவது வந்துடுறாங்களா ஊரில் இருந்து, ஸோ அவங்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு பேக்கேஜ் வந்துடுது கண்டிப்பாக. எதனா முறுக்கு வடகம் வந்துடும், இல்லாட்டி வந்து முறுக்கு ஏதாவது வந்துடும். ஸோ பசங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து இந்த முறுக்கு வடகம், இந்த குறிக்கிற ஐட்டங்கள் வந்து ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக ஏதாவது முறுக்கு வடகமோ அப்பளமோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஐட்டத்தெல்லாம் வந்து ஊர்லேருந்து போட்டு சேல் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கி கொடுத்து விட்ருவாங்க. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தேங்காய் உடைக்க தெரியாது. ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயம். ரெண்டாவது வந்து ப்ராக்டிஸ் இல்லை. அம்மா வீட்டிலலாம் நான்லாம் தேங்காய் உடைச்சதே கிடையாது. ஸோ எப்போயுமே அம்மாவே உடச்சிருவாங்க, இல்லாட்டி அப்பா உடச்சி கொடுப்பாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் சென்னையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நான் தேங்காய் உடைக்கவே கற்றுக்கிட்டேன். என்னப்பா இவ்வளோ லேட்டாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து அங்கே இருந்தப்பெல்லாம், கல்ஃபில் இருந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து லூலூவில் துருவியே விற்பாங்க. நமக்கு எத்தனை தேங்காய் வேணுமோ அத்தனை சொன்னோம்னா அவங்க உடனே துருவி கொடுத்துருவாங்க. ஸோ லூலூவில் வந்து இது ஒரு பெரிய ஈஸியான வேலை. ஸோ அதனாலே வந்து நான் வந்து ஷாப்பிங் ஃபுல்லாமே நான் லூலூவில் தான் பண்ணுவேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அதனால துருவின தேங்காய் வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவோம். இங்கே வந்துட்டு ஸோ நிறைய இடத்துல தேங்காய் துருவி தர மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து ஓகே நானே இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த தேங்காயை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கிறனால நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படாத மாதிரி டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் குருமா அண்ட் சப்பாத்தி. நாங்கள் வந்து இப்போல்லாம் அடிக்கடி சப்பாத்தி செய்கிறதே இல்லைங்க. ஏன்னா வந்து நிறைய ஃபுட்டு இன்க்ளூட் பண்ணுறதுனால. இப்போ வந்து நிறைய சிறுதானியங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். திணை, சாமை, வரகு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நிறைய வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா திணை அரிசி வச்சு பொங்கல் செய்கிறது, வரகரிசி வச்சு பொங்கல் செய்கிறது, அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி செய்கிறது, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோடு போகிறதுனால நைட்டுக்கு வந்து தோசை, இட்லி. அப்போ இதுலேயுமே தோசைக்கு பார்த்திங்கன்னா, தோசை இட்லிக்கு வந்து நம்ம கேழ்வரகு இருக்கு இல்லையா, அதை வச்சு தோசை இட்லி பண்ணுறது, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இப்போ பண்ண ஆரம்பித்தனால கொஞ்சம் வந்து இந்த சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து மைதா அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சப்பாத்தியே போட்டுடலாம் அப்படின்றனால சப்பாத்தி போட்டுட்டேன். ஸோ வெஜிடபிள் குருமா வந்து ரெடி பண்ண போகிறேன். நான் வந்து எங்கள் வீட்டு சைடு எப்போயுமே வந்து குருமாவுக்கு ஒரே மசாலா, கிரேவி, அதாவது குழம்புக்கு தனி மசாலா, குருமாவுக்கு ஒரு மசாலா போடுவோம். ஸோ இந்த மசாலா வந்து ரெசிபி ஏற்கனவே உங்களுக்கு வந்து போட்டிருக்கிறேன். குவான்டிட்டி, அதாவது 1 kgக்கு மேலே அரைக்கிற குவான்டிட்டி வந்து போட்டிருக்கிறேன். அந்த மசாலா வந்து நீங்கள் வந்து எந்த இதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் என்னோடய வீடியோஸில் வந்து கரம் மசாலான்னு போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குருமா மசாலா தான். ஸோ நம்ம சொல்கிறது வந்து குருமா மசாலான்னு சொல்லுவோம், பட் வந்து அது கரம் மசாலா. இப்போ நான் வந்து வீடியோஸில் பார்த்துட்டு, அதாவது சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து கரம் மசாலா கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து ஏதாவது ரொம்ப வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் சாப்பாடு வேணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மசாலாவை கொஞ்சம் குக்கிங்கோடு ஆட் பண்ணிக்கிறது.
அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? இல்லாட்டி எப்பயுமே ஒரே மாதிரி மசாலா இருக்கும்ல. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாவ் பாஜிக்கு வந்து அந்த குருமா மசாலா போடுவேன். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. கம்ப்ளீட்டாக வந்து மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி அதெல்லாம் போடுறதுனால உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப தெரியாது. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு நைட்டு வந்து டின்னரை முடிச்சுக்குவோம். டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுனால. ஸோ ஒரே டின்னர் பண்ணால் நமக்கும் போர் அடிக்கும். ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்ட்டு. வெளியில் சாப்பிட்றத குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ் வெளில சாப்பிட்றோம் இல்லையா? அதை குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணால் தான் வந்து டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரில் வந்து டிஃப்ரென்ஸ் செஞ்சால் தான் வந்து நம்மளால் வெளியில் சாப்பிட்றத கம்மி பண்ண முடியும். இப்போ குருமா எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த ரமதானுக்கு வந்து மேக் அண்ட் ஃப்ரீஸ் ரெசிபி அதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் மேக் அண்ட் ஃப்ரீஸ் வந்து பண்ணக்கூடாதுன்றே ஒரு ரொம்ப நாளாக முடிவோடு இருக்கிறேன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தான் பழக்கம். மேக் அண்ட் ஃப்ரீஸ் வந்து ஒன்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி வைப்போம். மித்தபடி மேக் அண்ட் ஃப்ரீஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறது தான். மேக் அண்ட் ஃப்ரீஸ் பண்ணோம்னா ஒரு நாள் வந்து 1 டே ஓகே. அது பண்ணுற 1 வீக்குக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுனால மோஸ்ட்லி வந்து மேக் அண்ட் ஃப்ரீஸ் வந்து நான் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் ஃபுட் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரோசன் ஃபுட்டுக்கு வந்து வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் அம்மா எனக்கோ ஹஸ்பண்டுக்கோ வந்து அதில் வந்து அவ்வளோவா இது இல்லை. ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால் சின்ன பையனுக்கு வந்து இடையில ரொம்ப சின்னதாக இருக்கும்போது, அதாவது ஸ்கூலுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் நக்கட்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த இதில் கொடுத்ததில் வந்து கொஞ்சம் அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷன், காய்ச்சல் அந்த மாதிரி விடாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் கத்தாரில் இருந்தோம். அந்த இதில் போய் டாக்டர்கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து மேகியோ இல்லை இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது மேக் அண்ட் ஃப்ரீஸ் ஃபுட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து அலர்ஜி இருக்க தான் செய்யும், வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே எஜிப்ஷியன் டாக்டர் அவங்க வந்து சரியாக டயக்னோஸ் பண்ணாமல் விட்டாங்க. அடுத்து வந்து மறுபடியும் வந்து ஒரு இந்தியன் ஹாஸ்பிட்டல் தேடி அட்லஸில் தான் போய் காமிச்சோம். ஸோ அங்கே போய் காமிச்சதில் வந்து டாக்டர் தாமஸ்னு ஒரு டாக்டர் இருந்தார். அவர் தான் சொன்னார், தயவுசெய்து வந்து இந்த சிப்ஸோ இந்த ஐட்டமோ வந்து கொஞ்சம் நாளைக்கு கொடுக்காதீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள், அதுக்கப்புறம் ஓகேனா ஓகே அப்படின்னாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கிட்ட நான் வந்து அந்த மாதிரி ஃபுட்டே கொடுக்கவே இல்லை அவங்க 2 பேர்த்துக்குமேவும். ஸோ ஒரு ஆளுக்கு நிப்பாட்டினாலும் சரி, 2 பேர்த்துக்கு நிப்பாட்டினாலும் சரி, யாருமே சாப்பிட வேணாம்னு சொல்லி நிப்பாட்டியிருந்தோம். அப்புறம் அவங்களாம் கொஞ்சம் வளர்ந்து எல்லா ஃபுட்டும் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தது. அதனாலே வந்து மேக் அண்ட் ஃப்ரீஸ் ஃபுட் வந்து எனக்கு கொஞ்சமே மனசுக்கு ஒன்றும் பயமாக தான் இருக்கும். பட்டு இப்போ கொஞ்சம் நல்ல பெரிய பசங்களாயிட்டனால அவங்களுக்கு வந்து இது ஓகே, அவங்க வந்து வெளியில் சாப்பிட்டு பழகணும், அந்த இம்யூனிட்டி வரணும்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறது தான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாமே வந்து ஹெல்த்தை வச்சு தான் பண்ணுறது. பசங்களுக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது வந்து கொடுத்துட்டு அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும். சின்ன குழந்தைங்களா இருந்தால் இந்த இதில் ரொம்ப கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கோங்க எல்லோரும். ஸோ என்னோடய அட்வைஸ், ஸோ கேட்குறவங்க உங்களுக்கு ஓகேனா கேட்டுக்கோங்க, இல்லாட்டி உங்கள் இஷ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஷா அல்லாஹ் வந்து நோம்பில் வந்து எல்லா பிளானும் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ பிளானிங் போட்டுட்டால் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப வந்து யோசிக்க தேவையில்லை, இந்த இது பண்ணணும், இந்த இது பண்ணக்கூடாது அப்படின்றது. இந்த விட்ட கொஞ்சம் ஹெல்த்தியான பிளான்ஸ் வந்து போடலான்னு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ பிளான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் ஒர்க் அவுட் ஆனவுடனே உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.